ஃப்ரெஷ்ஷாக குட்டி பாவக்காய் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி எப்படி பாவக்காய் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாவக்காவை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ளெயினாக வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட இந்த மாதிரி தேங்காய், ஜீரகம் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இதில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், தக்காளி ஒரே ஒரு தக்காளி, எவ்வளோ தேவையோ அவ்வளோ. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோம். இப்போது வந்து பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் அந்த கலருக்கு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அந்த பாவக்காவை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் பாவக்காய் வந்து நல்லா வேக வச்சிடலாம் மூடி போட்டு. நடுவில் ஒரு 2-3 வாட்டி மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் சேர்க்குறேன். ஏன்னா காய் வந்து கல் உப்பு போட்டால் இதுவாக இருக்கும். அதனால் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஆல்ரெடி தேங்காயும் ஜீரகமும் போட்டு அரைச்சி கொரன்னு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டோம்னா ஈஸி அண்ட் சிம்பிளாக பாவக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.